பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு டெய்லி ஸ்வீட்ல உங்களுக்கான ஸ்வீட் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பரிசுத்த வேதாகமத்துல யாத்ராகமம் புஸ்தகத்துல வாசிக்கும் போது அங்கே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக்கி கொண்டதை நம்ம பாக்குறோம் இல்லையா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் எண்ணிக்கை பெருகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பார்வோன் என்கிறவங்க சிப்பிரால் மற்றும் பூவால் என்கிறதான 2 மருத்துவச்சிகளை அழைத்து, நீங்க எபிரேய ஸ்திரீக்கு நீங்க மருத்துவம் பார்க்கும்போது அந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு பிறக்க போவது ஆண் பிள்ளையானால் அந்த ஆண் பிள்ளையை கொன்று போடுங்கள் என்று ஒரு கடுமையான ஒரு கட்டளையை இந்த பார்வோன் இந்த மருத்துவச்சிகளிடம் கொடுக்கிறார். பாருங்க, இந்த 2 மருத்துவச்சிகளான சிப்பிரால் மற்றும் பூவால் என்ன செய்தாங்கிறத யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இருந்த கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். பாருங்க, எகிப்துக்கே ராஜாவாயிருக்கிறதான பார்வோன் கொடுத்த கட்டளையின்படி செய்யாதபடிக்கு மனுஷனை பார்த்து பயப்படாமல் அவங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க. பார்வோன் அந்த 2 மருத்துவச்சிகளிடத்துல எதற்காக எல்லா ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றுகிறீர்கள் என்று கேட்கும்போது அதற்கு அவங்க சொன்ன பதில் அதே அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்தில் போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். ஞானமா அவங்க பதில் சொன்னதுக்கான காரியம் கர்த்தர் மீது வைத்திருந்ததான ஒரு பயம் என்று சொன்னால் கர்த்தருக்கு கொடுக்கிறதான மரியாதை, கர்த்தருடைய கட்டளைகளின்படி கீழ்படிகிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறதான ஒரு முன்னுரிமை, எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான். அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இந்த சிப்பிரால் மற்றும் பூவால் என்கிறதான மருத்துவச்சிகள் எல்லா ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றினதன் மூலமாக அங்க இருக்கிறதான ஜனங்கள் பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த சிப்பிராலும் பூவாலும் செய்த நல்ல காரியத்துக்காக கர்த்தர் அவங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார் என்பதை நாம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உலக மனிதனை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை நினைத்து கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுத்து அவருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது இன்மையில் ஜீவனையும் ஆயுசு நாட்களில் பெருக தந்து மறுமையிலும் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார், திருப்தியான வாழ்க்கை தருவார். அது மாத்திரமல்ல, எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடிக்கு உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Have a blessed day.